ஸோ முதலாவது கட்டம் நாங்கள் பார்ப்போம். வேதத்துலேருந்து நான் 2 பேரை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 2 பேரும் கடன் பட்டாக்கள். நான் எப்படி தேவன் விடுவிக்கிறார் திருப்பி கொள்ள 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் முதல் 6 வசனம் வாசிப்போம். ஒருவருக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் எனக்கு அடிமைகளாக்கிக் கொள்வதற்காக வந்தான் என்றான். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றான். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து குறைந்ததை ஒரு பக்கத்தில் வைத்திருந்தார். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளையுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் பார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறு பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது என்னை நின்று போயிட்டு அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். நீங்கள் பல முறை வாசிப்பீங்க, அடுத்து இருக்கலாம். கடன் வாங்கினவன் யாரு? ஒரு தீர்க்கதரிசி புத்திரன். கடன் வாங்கிட்டான், நல்ல மனுஷன், தேவனுக்கு பயந்தவன், எல்லாம் வாங்கிட்டான். ஆனால் அவன் எதிர்பார்க்கல தான் இடையில செத்து போனா என்ன நடக்க அவன் யோசிக்கவே. சரி, செத்து போனான்றவன கடன் கொடுத்தவன் விட்டானோ பேசாம விடமா. யார் இந்த கடனாளி இன்றைக்கு உலகத்தில்? யார் தெரியுமா? மனுஷர் இல்லை, பிசாசு. நீங்கள் பயப்படாங்க, வேதம் அப்படிதான் சொல்லுது மத்தையில். நீ வாங்கின கடன் ஒரு காசு திருப்பி கொடுக்கும் வரைக்கும் நீ அவன் போக எங்கே போகப்படா? வீட்டியோ பரலோ ராஜ்யத்துக்குள்ளே போகப்படா. நீ எவ்வளவு ஜெபம் பண்ணி அல்லையா பாடோ ஆடி எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணி ஐயோ நான் ஒழியம் செஞ்சேனே, நான் சீனியர் பஸ்ஸாக இருந்தேனே, தம்பி தேவாடி கடன்காரணும் போயல அது நில்லுமானே. உங்களுடைய நித்தியத்தை கெடுக்கிறது கடன், உங்களோட நிம்மதியை கெடுக்கிறது கடன். சந்தோஷமாக படுக்க முடியல, சந்தோஷமாக வாழ முடியலை, இரவும் பாலும் யோசனை கடன். என்னட்டு கடன் கொடுக்குறது? ஐயோ ஐயோ வந்துடுவானோ, முடிய வந்துடுவானோ, நாளைக்கு வருவானோ, இந்த பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனை? கடன் வாங்காதேங்கோ. பிள்ளை கல்யாணமா? சந்தோஷம். வர மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களுக்கும் பிள்ளை சீதனம் இல்லை, இதான் இருக்குது. ஏழும்மா இல்லை பாருங்க, இல்லை தானே கடன் வாங்கி, நாங்களும் இந்த பிள்ளைய கடன் வாங்கி தானே கொடுக்கணும். தேவையது உண்ட பிள்ளைய கொண்ட கடனாளியாக விடாத. சில கதைக்கு எப்படி கேட்பேன். டோன்ட் டு இட். அப்போ இதுக்கு என்ன பிரச்சனை? இதுக்கு எங்கே மரவழி எங்கே வராள்? எங்கே வாராள்? இந்த பிரச்சனை, கடன் பிரச்சனை தீர்க்க யார்கிட்ட வாராள்? தீர்க்கதரிசி இடத்துல வாராள். விளங்குதான்? நான் எப்படி விலாவரியாக பேசல. இன்றைக்கு நீங்கள் பூரா தீர்க்கதரிசி மாதிரி இருக்கணும். சேச்சு ஒழிய தீர்க்கதரிசி சொல்கிறாக்குண்ணா அவங்க மரமொழி சொல்லுவேன். நம்ம இன்றைக்கு வரவங்க கூட தீர்க்கதரிசிலாம் அப்படி தான். வீட்டுக்கு பேய் நிற்குது, சொம்பு இருக்குது, சொம்புக்கு ஒரு வால் இருக்குது. நீ எப்படி வெளியில் வாரதுன்றது பதில் சொல்கிறவன் தான்டாப்பா தேவனுடைய மனுஷன். இந்த காலை வெளியில் நீ எப்படி வாழலாம், எப்படி வெளியில் வரலாம், எப்படி நடக்கலாம் என்று சொல்கிறவன் தான்டா தேவனுடைய மனுஷன். அப்போ எலிசா எடுத்து கேட்குறாங்க. எலிசா கேட்குறாள், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இருக்கா பைபிளில்? இருக்கா அந்த சொல்லு? இருக்கா அந்த சொல்லு? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நல்ல கேள்வி. இது தாண்டி பாசம் மாதிரி சொல்கிறாங்க. நீங்களே கடன் வாங்கினது, நான் என்ன செய்ய அதுக்கு? சரி,
பாஸ்டர் எனக்கு ஆஃபீஸில் பிரச்சனை உன்னை ஆஃபீஸில் பிரச்சனையே நான் என்ன செய்கிறதாக்கு? நீங்களா தேவனுடைய பிள்ளைகள், ராஜாக்களும் திகசிய காட்டிலும் மேலானாக்கள் நீங்கள். உங்கள்கிட்ட பதில் இருக்கா? பதில் இருக்கணும். உங்கள்கிட்ட பதில் இருக்கணும். பைபிளை படிக்கணும். இல்லாதவளை இருக்கவங்க அழைக்கிற தேவன். உங்களுக்கு ஒரு பதில் சொல்ல தெரியணும். சுயவன் செத்து போயிட்டான். சரி, இதுக்கு அடுத்த பிரச்சனை என்ன? வாசிங்க, கீழே வாசிக்கிறோம். அப்பொழுது கடன் கொடுத்தவன் 2 பிள்ளைகளையும் என்ன கேட்கிறான்? அடிமைகளாக இருக்கா? பைபிளில் இருக்கா? இதை புதுசாக நான் கதை சொல்கிறேன் இருக்கு, பைபிளில் இருக்குது. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க. நீங்கள் கடன் பட்டா உங்களோட பிள்ளை அடிமையாக வாழப்போகுது. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. நீ கடன் வாங்கிட்ட, எங்கேயோ பேங்க்லேயோ எங்கேயோ மோட்டார் பைக்குக்கோ என்னவோ லோன் எடுத்து கடன் வாங்கிட்ட. இன்றைக்கு வீட்டை அவன் வாரான், மணி கலெக்ட் பண்ண வாரான். அவன் யாரோ எவனோ தெரியாது. வந்தோன், ஐயா வாங்கோ 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 வாங்கோ, டீயை குடிக்கிறீங்களே, டீ குடியுங்கோ. இந்த என்ன மலிக்கா ஏ ப்ளீஸ் ப்ளீஸ் வார மாதம் தாரணப்பா, இந்த ராசா இல்லை, இந்த குஞ்சல்லே, நாளாக்குறையாக கேட்குறேன், காலில் விழுந்து கேட்குறேன், நீ பூவன் வார மாதம் கட்டலாம், டபுளாக தாரன், செய்து தாரன். தேவண்ட மனுஷன் கத்தடைய சமூகத்தில் விழுகிறது போல ஏன் கண்டவன் உண்டவன் காலில் போய் விழுந்து கெஞ்சுற? ஓய்சி உங்களுக்கு அவமானமா தெரியலையா? கத்தருடைய பாத்தை பற்றி பிடிக்கிறத விட ஒரு மனுஷன் பாத்தை நம்ம பற்றி பிடிக்கிறீங்க. ஏன் அவன்கிட்ட காலில் விழுகிறீங்க? ஐயோ என்ன காப்பாத்துங்கிறீங்க. அப்ப தீர்க்கதரிசி இப்ப என்ன சொல்றான் பாருங்க, இங்கதான் அற்புதம். தீர்க்க சொல்றான், உன்னிடத்துல இப்ப என்ன உடனே இருக்கு? அது அவள் சொன்னது. உன்னிட்ட என்ன இருக்கு? நாங்க சிம்பிளா என்ன சொல்றாங்க, பிறந்த நாள்லன்னு சொல்லி பழக்கிட்டேமே பிள்ளைகிட்ட. பிள்ளைக்கே சொல்லி எப்படி பழக்கினாங்க? ஒன்றும் இல்லை. என்ன இல்லை? ஒன்றும் இல்லை. எல்லாமே இல்லைன்னு சொல்லி போல பிள்ளைங்க சின்ன என்ன கேட்டாலும் இல்லை இல்லை. இதால தான் பக்கத்து சொல்லுங்க, உன் வாயின் வார்த்தையின்படி ஆக கடவுதென்று கர்த்தர் சொன்னார். நீ இல்லை இல்லை என்று இதுவரை சொன்னதால் தான் ஒன்றுமே இல்லாமல் போச்சு, இனிமேலும் இல்லாமல் தான் இருக்க போறார். கேட்ட சொல்லுங்க, என்கிட்ட இருக்கு ஆனா தடையலாது, அதான் வேற பிரச்சனை. என்கிட்ட இருந்தவங்க தரோட அவசரம் இல்லையே. என்கிட்ட இருக்காப்பா, ஆனா அதுக்காண்டி உனக்கெல்லாம் தரோட அவசரம் எனக்கு இல்லை. நான் ஒரு தேவைக்கு வச்சுக்கிறேன், ஒரு காரியத்துக்கு வச்சுக்கிறேன், ஒரு நோக்கத்தோட வச்சுக்கிறேன், அது எனக்கு தேவை. அது எது தேவை என்னது தேவைன்றதெல்லாம் வேற பிரச்சனை. கொஞ்சம் காசு இருந்தது சொல்லி நம்ம பாஸ்டர் கவனா வச்சுக்கொள்ளுங்க, இது உங்களுக்கு பாஸ்டர் கிஃப்டா நாங்கள் அனுப்பி இருக்கிறேன், நீங்கள் பத்திரமா வச்சுக்கொள்ளுங்க, ஹாஸ்பிட்டல் பில்லு அப்படி இப்படிலாம் யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச். உங்களுடைய இரக்கத்துக்காகவும் என்மேல் உள்ள பாசத்துக்கு நன்றி. இந்த சேர்ச்சி கட்டணம் இது இந்த ஷெட்யூல் காசு போதாது, என்ன செய்யலாம்? நான் தான் அவ்வளோ பணம் கொண்டு வந்து ஜேட கையில் கொடுத்துட்டு போயிட்டு அந்த ஜெய பிடிச்சிக்கோ வச்சுக்கோ. கொடுத்ததுக்காக நான் சொல்லலை, அது திருப்பி வரும், 1000 மடங்கு திருப்பி கத்த தருவார். அதான் தேவனுடைய ராஜ்யம். உங்களுடைய எண்ணம் எங்கே இருக்குதோ அங்கே இருக்குது. உங்களோட பொக்கிஷங்கள் பரலோகத்தில் இருந்தால் அது ஒரு நாளும் என்னவாகாது, பூச்சியோ புழுவோ
அப்போ தேவராட்சியத்துக்காக நான் எவ்வளோ கொடுத்தாலும் அங்கே அது களவு போகாது, இல்லாமல் போகாது, பேங்க் பட்டி இல்லாமல் போகாது, திருப்பி வரும் எனக்கு 1000 மடங்கு. பாப்பனா கொடுக்கப்படணும். ஸோ இதால தான் கடன். தீர்க்கதரிசிக்கு தெரிய வேணும். ரைட், சும்மா கூப்பிட்டு வச்சு லோலான்னு ஒரு 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுறதில்ல. உன்னால் நான் கிட்ட என்னால் நீ கிட்ட ஆண்டவரே கடன் ஆண்டவரே பாவம் ஆண்டவரே கடன் பட்டுக்கிறாங்களா ஆண்டவரே 5 லட்சம் கடன் பட்டாங்களா ஆண்டவரே 6 லட்சம் கடன் பட்டாங்களா ஆண்டவரே என்னென்ன கொடுக்கணும்னு தெரியாமல் இருக்கிறாங்க, நித்திரை இல்லாமல் இருக்கிறாங்க. உனக்கு லூஸ் மென்டல். அவனுக்கு மென்டல்டா உனக்கு மென்டலோ? ஏன் கடன் வாங்கின? அவருக்கு அடுத்த வழி என்ன? அவங்க இடத்துல என்ன இருக்கு? உங்களோட என்ன இருக்கு? சில வரைக்கும் குறைமை பாருங்க, கடன்காரன் தொங்கினாலும் கழுத்தில் உள்ள சங்கிலியை கலட்டி அடைய வைச்சோ அது வித்த கொடுக்க மாட்டேன். அதை தொட்டா அங்கே ஜீவனில் கை வைச்ச மாதிரி. ஐயோ நகையில கையை வைக்கிறதா? அப்படியா ஒரு கூட்டம் இருக்கு. இன்னொன்று நகை வாங்குறதுக்காகவே கடன் பெற இன்னொரு கூட்டமும் இருக்கு. இதெல்லாம் அற்பம். அதெல்லாம் நம்ம பிரச்சனை இல்லை. கடனை கொடுத்துரு, நிம்மதி அப்படி திட்ட விடுவேன். கடன் கொடுக்கல நிம்மதியே போயிடும். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு பெருசாக தெரியல, அதான் ஸ்ட்ரெஸ். இதால உனக்கு வியாதி, சுகர், ஹார்ட் ப்ராப்ளம், டயபெட்டிஸ், விதமான பலவிதமான பிரச்சனை, தலைவலி. இன்றைக்கு டாக்டர்ஸ் கவனிச்சாங்க, கேன்சர் இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். அழுத்தத்தால் அந்த கேன்சர் வியாதியும் வருது. தேவையில்லாத கட்டிகள், கடலைகள் உருவாகுது. தேவன் காரணர் இல்லை. ரைட், அப்போ உண்டு என்ன இருக்குது? அவன் சொல்கிறான், உள்ளதை சொல்கிறான், ஒரு குடம் என்ன. அப்போ ஏசுவாமி அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்கிறான்? அதை எடுத்துக்கொண்டு போய் அயல் வீட்டில் நிறைய பாத்திரங்களை வாங்கி அதில் இறப்பு. நல்ல எவ்வளவு நிரப்ப இல்லமோ இறப்பு. நல்ல வம்பளை கீழ்ப்படிஞ்சு போகிறாள். பிள்ளைகளை கூப்பிட்டு அயல் வீட்டுக்காரல டேபிளுக்குள்ளே வெற்றி பாத்திரங்கள் எல்லாம் வாங்கிட்டாள். சொல்ல இல்லாது இந்த மாதிரி பாத்திரம் உண்டு, பெரிய குடங்கள், அண்டாக்கள், குண்டாக்கள் எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டாங்க தெரியாது. ஒரு குடம் மண்ணு ஊத்த 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 என்ன உண்டாகுது? என்ன பெருகிட்டே இருக்குது. ஊத்த ஊத்த என்னவாகுது? இதான் அற்புதம். அது எப்படி வரும் பாஸ்டர்? தெரியாது எனக்கு. அது எப்படி ஊற்றப்படுது தெரியாது. ஆனால் ஊற்றினா அப்புறம் தெரியும். ஊற்ற தான் தெரியும். ஊற்றி 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 கொண்டு போகிறான். அப்படி இருந்தால் நான் பாத்திரம் அடிக்கடி வச்சுட்டான் ஒரு அறைக்குள்ள. ரவி முடிஞ்சா சந்தோஷம். அடுத்த முடிஞ்சா அந்த அம்மா இப்போ கேட்குற பிள்ளையை பார்த்து, மகனே வேற பாத்திரம் இருந்தா கொண்டு வா. ஒரு பாத்திரம். பையன் என்ன சொன்னான்? பைபிளை பாருங்க, பையன் என்ன சொன்னான்? வேறு பாத்திரம் சொன்னான். சொன்ன உடனே அற்புதம் நின்றுட்டுது. அற்புதம் எப்போ நின்றாது? யார் சொன்னது இல்லையாண்டு? தேவன் சொன்னாரா இல்லையாண்டு? தேவன் சொன்னாரா இல்லையாண்டு? அப்போ யார் இல்லையாண்டு சொன்னது? வீட்டில் அவன் இல்லையாண்டு சொன்னதை அம்மா என்ன செய்தா? கேட்டுக்கொண்டு நின்றுட்டு அற்புதம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் எப்பொழுது இல்லை முடியாது என்று சொல்கிறீங்களோ அப்பொழுது தேவனுடைய அற்புதம், ஆற்றல் நின்றுவிடும். நீ நிப்பாட்டி போட்டு தேவன்கிட்ட சொல்லாத. தெப்ப நீ முடி போட்டு தெப்ப கீழே குந்திந்து ஜெபம் பண்ணாது. ஆண்டவர் தண்ணி வரையில தெப்பத்துறை விசுவாசம்ங்கிற தெப்பத்துறை தண்ணி வரும். இந்த கனே கிறிஸ்துவர் கட்டிக்காரர் தெப்பை பூட்டி வச்சுட்டு, மெயின் லைனை பூட்டி வச்சுட்டு, பாசர் மேலே கூட்டி கொண்டு பாசர் ஜெபம் பண்ணுங்க வர தண்ணி வரையில் பாசரும் கையை வச்சு ஜெபம் பண்ணுறாரு. எல்லாரும் ஜெபம் பண்ணுறாரு. அண்மையில் சம்பவம் சொல்கிறேன். நான் இடத்து சொல்லல, ஒரு கராஜுக்கு போயிருந்தேன். இந்த அலுவலாக போயிருந்தேன். இன்னொரு
ஓட்டோவும் திருத்த வந்தது. நான் பார்த்துட்டு இருந்தேன். நான் ஜெர்மன் ஆண்டவர் அவன் சீக்கிரமாக திறந்து செய்துட்டாண்டா போயிடலாம் வீட்டேன். அவன் ஐயா பொறுக்கை டக்குன்னு முடிச்சுட்டு வரணுண்டா. சரி முடிச்சுட்டு வரட்டும் பார்த்துட்டு இருக்கிறார். அந்த மெக்கானிக் கோயிலை கழட்டி மாற்றினான். பேருந்து ஸ்டார்டிங் பிளக்கை மாற்றினான். புது பேக்கை கொண்டு வந்து பூட்டான்டான். எல்லாம் பூட்டியாச்சு. ஸ்டார்ட் வர மாட்டேங்குது. சொன்னான் ஐயா இது வேறு பிரச்சனை, இன்ஜின் பிரிக்கணும்டான். நான் எனக்குள்ள யோசிச்சேன், இவனுக்கு தம்பி உனக்கு கஷ்டகாலம் வந்துட்டு இங்கே வந்துருக்குது. இது இது எல்லாம் முடிய நான் திருப்பி போட்டான் எல்லாத்தையும். இந்த அந்த வந்த பிடின்ற கேட்டேன், எல்லாம் சரியடா, பெட்ரோல் வரது கொண்டு பேட்டான்ட்டேன். அவன் பூதானே மெக்கானிக் அண்ணா பெட்ரோல் பைப் பண்ணி பூட்டி போட்டிக்கலான்ட்டு. அதை முதல்ல எப்படி இப்போ போயிருக்கா 4 மணி நேரத்துக்கு முந்தி பெட்ரோல் லைனாக பூட்டி போட்டு புழக்க மாற்றி செயினை மாற்றி அதை மாற்றி இதை மாற்றி எல்லாம் மண்ணாங்கட்டியும் மாற்றியாச்சு. இன்றைக்கு எல்லாம் அப்படிதான். ஆவியானவருடைய விசுவாசம் என்கிற அந்த பைப் லைனை மூடி போட்டு நீங்க என்னென்னெல்லாம் புடுங்குறா புடுங்கு, வெளியில் வர மாட்டார். சிம்பிளாக தேடு ஆண்டவர் என்ற விசுவாசம். விசுவாசம் கேள்வினாலும் கேள்வி தேவனுடைய அந்த வார்த்தையை நீ விசுவாசிப்பார், அற்புதம் தானா நடக்கும்.